பயன்பெற இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, நாம் அனைவரின் மீதும் ஏக இறையோனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த கல்வி திருவிழாவிலே, இந்த கல்வி சிறப்பு மாநாட்டிலே காலை பொழுதினிலே உனக்குள் உன்னை தேடு என்ற தலைப்பிலே மாணவர்கள் தங்கள் மனதில் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொள்வதற்கு அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்புகளை பற்றி பார்த்தோம். இன்ற மதிய பிற்பகலிலே அறிமுகம் இல்லாத அரிய படிப்புகள் என்ற தலைப்பிலே எத்தனை வகையான படிப்புகள் இருக்கின்றது, அதற்கான வாய்ப்புகள் என்ன, அந்த படிப்புகளை எங்கெங்கே படிக்கலாம், படித்து முடித்ததற்கு பிறகு எது மாதிரியான வாய்ப்புகளை பெறலாம் என்கின்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது பேசலாம். இங்க ஒரு படம் இருக்கு, பார்த்தோம்னா 2 நாடுகளினுடைய படம் இருக்கு. ஒன்னு ஆப்பிரிக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய சூழல், மற்றொன்று ஜப்பான் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நாட்டினுடைய சூழல். ஆப்பிரிக்கா நாடு உலக அளவிலேயே அதிகமான இயற்கை வளங்களை பெற்ற நாடு. உலக அளவிலே அதிகமான இயற்கை வளங்களை பெற்றதோடு மட்டுமல்லாமல் அதிகமான மனித வளங்களையும் பெற்ற நாடு ஆப்பிரிக்க நாடு. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் கோடிட்டு காட்டியிருக்கக்கூடிய இந்த ஜப்பான் நாட்டை பார்த்தால் மிக குறைந்த நாடு, மிக சிறிய நாடு. அதே நேரத்தில் மனித வளங்களை குறைவாக பெற்ற நாடு. இன்னும் இயற்கை வளங்கள் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிக மிக குறைந்த அளவில் இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய நாடு. இந்த 2 நாடும், ஆப்பிரிக்க நாடு ஒரு 50 வருடத்திற்கு முன்பாக அபரிமிதமான இயற்கை வளங்களோடு திறந்தது. அதே நேரத்தில் 1945களுக்கு பிறகு இந்த ஜப்பான் நாட்டிலே அமெரிக்காவால் குண்டு வீசப்பட்ட பொழுது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய புல்பூண்டுகள், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய புல்பூண்டுகள் எல்லாம் கருகி போன போது அந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அந்த நாட்டை பார்த்து ஏளனமாக பார்த்தது, இந்த நாடு இனிமே முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது என்பதாக. அதே நேரத்தில் ஆப்பிரிக்கா நாடும் அதிகமான இயற்கை வளங்களோடு மனித வளங்களோடு இருந்தது. இன்று நாம் பார்க்க வேண்டும், ஒரு 60 ஆண்டுகளுக்கு பின்பு இன்று இந்த ஆப்பிரிக்க நாடு எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது என்று, ஜப்பான் நாடு எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது என்று. அதிகமான வளங்களை பெற்ற ஆப்பிரிக்க நாடு இன்று உலக அளவிலே எந்த அளவு, எந்த பெயரால் அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றால் ஒரு இருண்ட கண்டம் என்பதாக. அற்புதமான வளங்களை பெற்ற நாடு, மனித வளங்களை பெற்ற நாடு, இயற்கை வளங்களை பெற்ற ஆப்பிரிக்க நாடு இன்று இருண்ட கண்டம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. உலக நாடுகளுக்கு இடையே மிக குறைந்த வளங்களை கொண்ட, குறைந்த மனித வளங்களை கொண்ட ஜப்பான் நாடு இன்னும் 20 வருடத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்று புறக்கணிக்கப்பட்ட நாடு இன்று உலக அளவிலே தலை நிமிர்ந்த நாடாக தலை நிமிர்ந்து நிற்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. விரைவில் நின்றுவிடும். ஆக இந்த 2 நாடுகளுக்கு இடையே அவர்களுடைய வளர்ச்சிகளுக்கு காரணமாக இருந்தது என்னவென்றால், அந்த நாடுகளிலே இருந்த மனித வளங்களை எப்படி பயன்படுத்துவது, அந்த மனித வளங்களை பயன்படுத்துவதற்கு தேவையான சூட்சுமங்களை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களும் மக்களும் உணர்ந்த காரணத்தினால் ஒன்றும் இல்லை என்று அறிவிக்கப்பட்ட நாடு 60 ஆண்டுகளுக்கு முன்பு தலை சிறந்த நாடாக நிற்கிறது. எல்லாம் இருக்கிறது என்று பிரகடனப்படுத்தப்பட்ட நாடு இன்று இருண்ட கண்டம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. காரணம், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மனித வளங்களை சரியான வகையிலே பயன்படுத்திய காரணத்தினால், அந்த மனித வளங்களை பயன்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய கல்வியை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்திய காரணத்தினால் இந்த உலக அளவிலே தலைமுறையினராக நிற்கிறார்கள், தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். ஆக நமக்கு தேவையான ஒன்று, அவசியமான ஒன்று கல்வி. அந்த கல்வியை நாம் இது நாள் வரை புறக்கணித்தது போதும், இனிமேலாவது வருகின்ற காலங்களிலாவது, இந்த அற்புதமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இந்த காலங்களிலாவது அந்த கல்வியை கண்டு நாம் இந்த சமுதாயத்தை தலைநிறுவ செய்வதற்கு முன்னேற்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆக நாம் இன்று டெவலப் பண்ண வேண்டிய, அவசியமாக டெவலப் பண்ண வேண்டிய, அவசரமாக டெவலப் பண்ண வேண்டிய ஒன்று மனித வளம். நம்முடைய மனித வளங்களை மிக வேகமாக செயல்படுத்துவதற்கு முயற்சிகளை எடுக்கலாம். நம் காலையில் சொல்லும் பொழுது படிப்புகள் அப்படின்னு சொல்றது இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒன்று. ஆனால் பெரும்பாலான மாணவர்கள் படிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, படிப்பதற்கு வசதி இல்லை, படிப்பதற்கான விருப்பம் இல்லை, படிப்பதற்கான திறன் இல்லை, படிப்பதற்கான போதிய அறிவில்லை என்று படிப்பின் மேல் அக்கறை இல்லாத காரணத்தினால் இருக்கின்ற காரணத்தினால் எல்லோருக்கும் படிக்க முடியும், எல்லோரும் படிக்கலாம், எல்லோருக்கும் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாம் காலை நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தோம். இங்கு ஒருவரை உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். இவர் ஒரு மாணவர். இந்த மாணவனுடைய சிறப்பு என்னவென்றால், 2 வருடத்திற்கு பிறகு 12ஆம் வகுப்பிலே இவர் பெற்ற மதிப்பெண்கள் என்னவென்றால் 1125 மதிப்பெண்களை இந்த மாணவர் பெற்றிருக்கிறார்.
தமிழிலே 173 மதிப்பெண்களும், ஆங்கிலத்திலே 172 மதிப்பெண்களும், ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ல 197, எக்கனாமிக்ஸ்ல 184, அக்கௌண்டன்சில 200, காமர்ஸ்ல 190 மதிப்பெண்களை பெற்ற இந்த மாணவர் இன்று ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாம் கேட்கலாம், என்ன சார் 1200க்கு 1125 மார்க் எடுத்திருக்காரு, அதுவும் தேர்ட் குரூப்ல, இது என்ன பெரிய ஒரு அதிசயமான ஒண்ணா எல்லாரும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். மாணவர்களே, நம்மை போன்ற சகல வசதிகளையும் அனுபவிக்கக்கூடிய மாணவர் அல்ல இந்த ஆனந்த்குமார். நம்மை போல பெற்றோர்களுடைய அரவணைப்பில் வளர்ந்தவர் அல்ல இந்த ஆனந்த்குமார். நம்மை போன்ற இந்த உலகத்தை கண்டுகளிக்கக்கூடிய அற்புத ஆற்றலை பெற்றவர் அல்ல இந்த மாணவர் குமார். இந்த குமார் என்று சொல்லக்கூடிய மாணவர், இவர் ஒரு பிறவி குருடர். பிறந்ததிலிருந்து கண் பார்வையே இல்லாத ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் 1125 மதிப்பெண்கள். எல்லா வசதிகளையும் பெற்று, எல்லா செல்வங்களையும் பெற்று இன்று இருக்கக்கூடிய நாம் 1000 மதிப்பெண்கள் என்பதே மிகப்பெரிய கோட்டையை உடைப்பது போன்ற ஒரு முடியாத வேலையாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். 600 மதிப்பெண்கள், 200 மதிப்பெண்கள், 800 மதிப்பெண்கள் என்று தங்களை தாங்களே நாமே தரம் தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல். ஆக மாணவர்கள் எல்லோரும் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை ஊக்குவித்து நீங்களும் இவரை போல படிக்க முடியும். காரணம், இவர் கல்வியின்பால் அக்கறையை செலுத்திய காரணத்தினால், கல்வியின்பால் தன்னுடைய ஆர்வத்தை செலுத்திய காரணத்தினால் கண் பார்வை ஒரு தடை இல்லை என்பதை உங்களுக்கெல்லாம் காட்டு முகமாக இந்த மாணவர் 1125 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார். இவர் இத்தனை மதிப்பெண்கள் எடுக்கும் பொழுது நாம் இவருக்கு எந்த வகையிலும் இறைவன் நமக்கு குறைந்த வசதிகளை கொடுக்கவில்லை. ஆகவே நாமும் தலைத்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் இவரை போல.